ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் நைட் நேரத்தில் இந்த இடத்துக்கு கிளம்பி வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுற்றியும் காடு தான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குருவி சுடுகாடு இருக்குமா. சரி வாங்க, இந்த குருவி சுடுகாடு வந்து எப்படியே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்த காம்பவுண்டுக்குள்ளார போயிட்டுருக்க போகும்போது ஒரு குருவி அடிபட்டு செத்துருந்தது. ஸோ அதை வந்து நாங்கள் ஒரு அடக்கம் பண்ணிட்டோம். அடுத்து வந்து அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு குருவி வந்து நாங்கள் வந்து அதை புதைச்ச அன்றைக்கே ஒரு இன்னொரு குருவி வந்துச்சு. ஸோ அதை வந்து நாங்கள் வளர்த்து ஒரு 4 நாள் இருந்துச்சு. 5ஆவது நாள் என்ன ஆயிடுச்சு, காலையில் செத்துருச்சு. ஸோ அதையும் ஒரு தாட்டி பார்த்தோம். அது வந்து கழுத்து தொங்கி உயிர் இருந்துச்சு. அப்புறம் ஒரு குட்டி பையன்கிட்ட காட்டலான்னு ஆர்வமாக இருந்தான். அந்த பையன் வந்து ஏமாந்து போயிட்டான். வந்து பார்த்தோம், குருவி செத்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி இது ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஊரில் அவங்களோட நாங்கள்லாம் கூட பருப்பு அதெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இன்னொரு கூட பருப்பு வந்து ஊரில் இருந்தாங்க. அவங்க வர்றதுக்கு ஒரு நாள் ஆகும். அதனால் ஐஸ் பெட்டியில் வச்சுருந்தோம். அப்புறம் பூ மாவெல்லாம் அதெல்லாம் ரெடி பண்ணி கடைசியில் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுவும் அந்த குருவி செத்த அன்னைக்கு அது வந்து ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் மாடு. ஸோ இவன் வந்து அடக்கனாலே முட்டை வந்துடுவான். ஸோ பார்த்தீங்கன்னா என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கும். அங்கே மெயின் பாயிண்ட் ஒன்று இருக்குது. மிட் பாயிண்ட்டு அங்கே ஒருத்தர் இருக்கான். நான் காலையில் உங்களுக்கு காமிக்கிறேன், அடுத்த வீட்டில் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதோடைய கண்ணுக்குட்டி வந்து இதுதான் பொண்ணு. பார்த்தீங்களா பட்டு. இதுக்கு பேர் வந்து ஸ்ரீ அப்படின்னு வச்சுருக்கோம். ஸ்ரீ, ஆனால் உன்னோட உண்மையான பேர் ஹிஸ்ட்ரி. பார்த்தீங்கன்னா மாதாரம் பார்த்தீங்கன்னா. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த நாளைக்கு காலையிலேருந்து நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் நல்லா தெளிவாக நான் உங்களுக்கு போட்டுறேன், எல்லா இதுவுமே. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மண்டக்கோளர் இருக்கான், ஆடிட்டே இருப்பான். இந்த நைட்டு இந்த டான்ஸிங் லேடி ஆடும் படுங்க அந்த மாதிரி அப்படி இப்படின்னு ஆடிட்டு கிடப்பான். அப்புறம் இவங்களோட பேய் கதையும் சொல்கிறோம், எங்களோட பேய் கதையும் சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து இந்த மாடை வந்து மாற்றி கட்ட போகிறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹிஸ்ட்ரி மாற்றி கட்டுறேங்க. பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹிஸ்ட்ரி என்னன்னா பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு குருவி சுடுகாடு. சரி நான் இப்பயே கதையை சொல்லிடுறேன். என்ன தெரியுமாங்க, பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் ப்ரோ பார்த்தீங்கன்னா இங்கே போகிறாரு. பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் இங்கெல்லாம் திக்குதுன்னு இருக்கும். ஏன்னா இங்கே பக்கத்தில் ஒரு குருவி சுடுகாடு. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஒரு வேலையாண்டி இந்த சந்து வழியாக போனோங்க. அந்த சந்தில் நாங்கள் நினச்சதோட ஷாக் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா எங்களுக்கு பயங்கரமான ஷாக் காத்திருந்துச்சு. என்ன பார்த்திங்கன்னா ஒரு குருவி இறந்து கிடந்துச்சு. அப்புறம் என்னோடய சொந்தக்காரிங்க கிடையாது, ஃப்ரெண்டு விக்னேஷன் போயிருக்குறீங்க. வந்து உங்களுக்கு நிஜமாலுமே அழுகுற சவுண்டு கேட்குதுங்க. நிஜமாக பயமாக இருக்குதுங்க. ஸோ உங்களுக்காக நாங்கள் வந்து அந்த இடத்துல போகிறோம். இந்த இடத்துல எங்கள் பார்த்தாலாம் திட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கையில் ஒன்றுமே வைக்கலைங்க. பாருங்கள் யாரும் அழுகுற சவுண்டுங்க. பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முட்டை போண்டா தான் வச்சுக்கிறாரு கையில், மறைக்கிறாங்க. சரிங்க திட்டுறாங்க. எங்கள் வீட்டில் இந்த பக்கம் போனாலே திட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா, பாருங்களேன். பார்த்தீங்கன்னா பார்ட் 2 போடுகிறோம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹிஸ்ட்ரியான விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா அந்த குருவி எடுத்து இதயத்தெல்லாம் தொட்டு பார்த்தோம். ஆனால் அது உயிர் இல்லை. அப்புறம் அது புதைச்சி டைல்ஸ்லாம் வச்சு அதுக்கெல்லாம் சத்தியம் பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணோம். கேட்குதா? பார்த்தீங்கன்னா எங்கள் ப்ரோ வந்து அவங்க அம்மா முறுக்கு வச்சுருந்தாங்க, அது கூட தின்னு தூக்கி போட்டுட்டாருதோ அங்கே போட்டுட்டாருங்க. ஏன்னா அந்த நைட் நேரத்தில் பேய் வந்து நூறு எங்களுக்கு வந்து பயமாயிடுச்சு. நாங்கள் நிச்சயமாலுமே தாங்க சொல்கிறோம், நீங்கள் நம்பாட்டி போங்க, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பேய் கதையை அப்படியே விட்டுறலாம். இப்போ வந்து எங்கள் நாய்க்கு வந்து சாப்பாடு தான் போட போகிறேன். பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஜெப்னின்னு சொன்னோன்னா வந்துடும். ஜெப்னி கூச் பங்கூச். பார்த்தீங்களா வால் ஆட்டுற பையன் எந்திக்க முடியல, பாவம் தூங்கிட்டு இருந்தோன்னு எழுப்பிட்டோம். ஆனால் அவனோட வீக்னஸ் என்னன்னா பாம் ஏதாவது வெடிச்சிட்டா
ஏதாவது ஆட்டோ பாம்பு இல்லை பட்டாசு ஏதோ வெடிச்சா பயந்துட்டு உள்ளே வந்துடுவான். அதனாலே நாங்கள் வீடெலாம் சாத்தி வச்சுருவோம். பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி விஷயத்தை சொல்கிறோம். அதுக்கப்புறம் புதைச்சி கண்ணாடி டைல்ஸ்லாம் வச்சு அப்புறம் நாங்கள்லாம் நல்லா படித்து மார்க் எடுக்கணும்னு சத்தியம் பண்ணோம். அதுக்கப்புறம் கடைசியில் அது செத்த புதைச்சி அடுத்த மறு நிமிஷமே சைக்கிளுக்கு பின்னாடி அதோட குழந்தை இருந்துச்சு. அவங்களோட அப்பா வந்து எங்கேயோ போயிட்டாங்க. வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா வேற எங்கேயோ போயிட்டாங்க. நாய் கூட பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு வந்துச்சு பாருங்க அங்கே போயிட்டு வந்துச்சு. ஒரு பேய் மாதிரி இருந்துச்சுங்க அங்கே. பார்த்தீங்கன்னா அத்தை குருவி சுடுகாடு வந்து ரொம்ப டேஞ்சரானது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பாருங்க இங்கே பாருங்க எது ஒன்று பார்த்து குலைச்சிட்டு வருதுங்க. நீ என்னடா பார்த்த ஜிம்னி? என்னாச்சுடா? அவனோட ஸ்டைலு பார்த்தீங்கன்னா ஒரு காலை மடக்கிக்கும் இன்னொரு காலை நீட்டிக்கும். பார்த்தீங்கன்னா என்னடா ஆச்சு இவனுக்கு வாய் வந்து பேச முடியாது. எந்த நாயாலுமே பேச முடியாது. அதனால எனக்கு வர பயமா இருக்கு. அங்கே என்னமோ ஸ்டெப்பு நாங்கள் விளாடுவோங்க. அங்கே வந்து ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டு ஒரு பிபி சத்தம் மாதிரி கேட்டுச்சா, அது வந்து குருவி சத்தம் மாதிரி அந்த சத்தம் தாங்க அங்கே கேட்டுச்சு. அப்போ தான் நான் வீடியோ ஏதோ இப்படி எடுத்துகிட்டு இருந்தேன்னா கரெக்டாக அங்கே சத்தம் கேட்டுச்சு. அப்போ நான் கூட சத்தம் கேட்குறத சொல்ல அதான் அங்கே வந்து குருவி சத்தம் கேட்டுச்சுங்க. நான் பார்த்தீங்கன்னா கதையை சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த குருவியை பார்த்து அதுக்கப்புறம் 5 நாள் வளர்த்தோம். அதுக்கப்புறம் செத்தோன்னா பாலெலாம் வாயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை புதைச்சி ஐஸ் பெட்டி எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் அது வட்டமெல்லாம் போட்டு க்ளோஸெல்லாம் போட்டு சடங்கெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அதை புதைச்சோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மறுநாள் வந்து எப்படி இருக்குன்னு தோண்டி பார்த்தா அப்படி புழு அரிச்சு போயிருந்துச்சு. அப்புறம் நாங்கள்லாம் போட்டுவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 2 குருவியில் எந்த சாவு நல்ல சாவுன்னு பார்த்தீங்கன்னா எந்த சாவுனா அந்த குருவி பார்த்தோம்னா அதுதான் கண்ணாடி டைல்ஸ்லாம் வச்சு நல்ல சாவு. 2வது குருவிக்கு வந்து இன்னும் முடிக்கல. வந்து காலையில் நாங்கள் கன்ஃபார்மாக அதை வந்து காமிச்சிருவோம். நீங்கள் ஒரு கவலையும் பட தேவையில்ல. காலையில் உங்களுக்கு எல்லாத்தையுமே கன்ஃபார்மாக காமிச்சு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிடுவோம். வீடியோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஆனால் பயமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.